2 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அம்மாவோட அக்கா பசங்க, அம்மாவோட அண்ணா பசங்க எல்லாருமே பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக தான் கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவை வேறு பார்க்குறாங்க. ஒரு அக்கா மட்டும் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி, மீதி யாருமே வந்து பார்க்கல. ஸோ இவங்க வந்து என் அம்மாவோட செகண்ட் அக்கா பொண்ணு. அண்ட் அவளுக்கு வந்துட்டு ஹேர் பேண்ட்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம். ஸோ செம க்யூட்டாக இருந்தது. அண்ட் இதில் வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி கம்மியாக போடுறேன். நான் வந்து லாங் வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் அடுத்த அந்த நாள் ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னு நான் வந்து போடுறேன், ஓகேங்களா. ஸோ காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, வடை, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் வந்து அம்மா தான் ஃபுல்லாக சமைச்சாங்க. இதில் வந்து ஒரு அக்கா மட்டும், என் மாமா பொண்ணு மட்டும் ஃபஸ்ட் டைம் வராங்க சென்னைக்கு. மீதி எல்லாருமே வந்து 1 டைம் ஆச்சும் வந்திருக்குறாங்க. அண்டு இந்த பாப்பா பேரும் பார்த்திங்கன்னா நக்ஷத்ரா தான். ஸோ என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவளே தான் நோண்டிகிட்டு இருந்தேன். இந்த பாப்பாவை போட்டு அவள் ஹேர் பேண்டு, அவள் கிளிப்புன்னு எல்லாத்தையும் இது பண்ணி தான் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவள் மோஸ்ட்லி குட்டி பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதே இல்லையா, அதனால். அண்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிருவேன். இது வந்து லாங் வீடியோ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் வரும்போது தான் எடுக்கிறேன். நான் இப்போல்லாம் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறேன். ஸோ அதை நான் கூடிய சீக்கிரம் வந்து எடுக்கிறேன் நல்லா. அண்ட் மதியம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் காலையில் வச்ச சாம்பார்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அப்போ அவ்வளோதான்.